சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காவலர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாடு காவலர் தினமாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி முதல் முறையாக காவலர் தினம் கடைபிடிக்கப்பட்டது. பின்னர் காவலர் தினத்தை ஒட்டி 10 நாட்கள் காவலர் தின கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காவலர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் உறுதிமொழி வாசிக்க காவலர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்திய அரசியலமைப்பின்பாலும் தமிழ்நாடு காவல்துறையினர் உயரிய நோக்கங்களின்பாலும் நான் உண்மையான ஈடுபாடும் உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகின்றேன். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற காவலர்களின் குழந்தைகளுக்கு முதலமைச்சர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முன்னதாக வரவேற்புரை நிகழ்த்திய சென்னை காவல் ஆணையர் அருண், பெண்கள், குழந்தைகள் நலன், போதைப்பொருள் ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு என தமிழ்நாடு காவல்துறையை முதலமைச்சர் சிறப்பாக வழிநடத்துவதாக தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, குற்றங்களை நடக்காமல் தடுப்பது, நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பது, போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவது, பொதுமக்களை பாதுகாப்பு என்ற பணிகளில் சீரிய கவனம் செலுத்தி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது தமிழக காவல்துறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், காவல்துறை உயர் அதிகாரிகள் 3000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.